2025க்கு ஃபேர்வெல் குடுக்குற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. சிறை. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் பிரபு, அனீஷ்மா, அதுக்கப்புறம் எல்.கே. அக்ஷய்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சிறைங்கிற படம் என்னைய ஒரு கைதியா உள்ள உட்கார வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, படத்தோட கதை அப்படி, அந்த படத்தை எடுத்த அந்த விதம் அப்படி. இந்த படத்த ஏன் நம்ம பார்க்கலையே, இவ்வளோ லேட்டா நம்ம பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்கு நான் ஒரு உள்ள கைதியா உட்கார்ந்திருந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கதை பேசாத விஷயமே கிடையாது மக்களே. மத வேற்றுமை பத்தி பேசியிருக்கு, ஜாதி வேற்றுமை பத்தி பேசியிருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு போலீஸா வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி வந்துட்டு கஷ்டப்படுறாரு, அப்படிங்கிற விஷயத்த நெறையவே சொல்லியிருக்கு. ஒரு போலீஸு அவங்க தற்காப்புக்கு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வந்து மண்டவண்டியா கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஜ் பைட்டிங்கா இருந்துச்சு மக்களே. ம். இப்படியா ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. அதுல ஒருத்தர் ஆஃபீஸர் கூட சொல்லியிருப்பாரு. நம்ம இருந்திருப்போம்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இன்னும் எல்லா டயலாக்ஸும் ரொம்ப ராவா இருந்துச்சு. ராவா இருந்துச்சுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டருக்கு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில வர டயலாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ராவா இருக்கும். ஆனா அந்த கேரக்டருக்கு அதாவது ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு புரிய வைக்கிற மாரி, உரைக்கிற மாரி சொல்லணும் அப்படின்னா, அந்த டயலாக்ஸ் தேவைப்படுது மக்களே. அந்த இது மட்டும் இல்ல, விக்ரம் பிரபு வந்துட்டு கோவில் வாசல்லேருந்து ஒரு டயலாக் பேசுவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்ல டயலாக். ஸோ டயலாக் இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு பிளேட் மேஜர் ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, போலீஸ் டெர்ம்ஸ்லாம் நெறைய வந்துட்டு இதுல யூஸ் பண்ணியிருந்தாங்க மக்களே. லாங் எஸ்கார்ட், லாங் எஸ்கார்ட் எல்லாம் கேட்டுக்குவாங்க. பாஸ்போர்ட். ஆ பாஸ்போர்ட். இங்கருந்து நீங்க கன்னியாகுமரிக்கு போக நீங்க பாஸ்போர்ட் தேவையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்க்கு பாஸ்போர்ட் தேவை. அது என்னன்னு போய் படத்துல பாருங்க. நெறைய போலீஸ்ல இருக்க டெர்ம்ஸ்லாம் வந்துட்டு இதுல பேசியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நாலேட்ஜா இருந்துச்சு. இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படின்ட்டு. டெர்ம்ஸ் யூஸ் பண்ணி படத்துல இருக்க கேரக்டர்ஸ் பேசும்போது தான், ஓகே நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே தருது இல்லையா? ஆனா அது மட்டும் இல்ல மக்களே. ஃபர்ஸ்ட் சீனே நம்மள சீட்டோட வச்சு, ஆணிய வச்சு அடிச்சு உட்கார வச்சுருச்சு. ஏன்னா, விக்ரம் பிரபுவோட என்ட்ரன்ஸ் என்னமோ நார்மலா தான் இருக்கும். அவங்க எலவேட் பண்ற மாரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. யப்பா! அட்டகாசமான சீன். சரி, பலபலன்னு பேசாத. படம் எப்படி இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு என்னென்ன வேணுமோ, இந்த படத்துல எல்லாமே இருக்கு. 10 பொருத்தமும் அமோகமா இருக்கு. ஸோ, இன்னும் படம் தியேட்டர்ல உங்க பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சிறை படத்த போய் பார்த்துட்டு வந்துருங்க. யூ வில் பி ரியலி என்ஜாயிங் இட்.